ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சந்தானம் சேனல். இந்த வீடியோவில் ஆஸ்பாரகஸ் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தமிழில் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. மேல் பகுதி நல்லா சாஃப்டாக இருக்கும். அடிப்பகுதி தண்டு கட் பண்ணிடலாம். அது நமக்கு தேவையில்லை, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நார் சத்து, ஃபோலேட், விட்டமின் ஏ, விட்டமின் சி, இ, டி, பொட்டாசியம், புரோட்டீன், இது போல் நிறைய சத்துக்கள் இருக்குது. உடலில் சுகர் லெவலை கண்ட்ரோலாக இருக்கும். அதை நீரிழிவு நோய் கண்ட்ரோல் பண்ணும். முதுமை தோற்றம் சீக்கிரமாக வராமல் தடுக்கும். இதில் வெங்காயம் வதக்கிற அளவுக்கு ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்க பூண்டு 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம். இது ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்க சால்ட் இப்போவே சேர்த்துடலாம். ஆஸ்பாரகஸ் நம்ம இதில் போட்டு வதக்கிடலாம். இது நம்ம குக்கரில் ஒரு சவுண்டு விட தேவையில்லை, சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நான் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கணுக்காக நான் ஒரு விசில் விடுறேன். நான் ஒரு கப்பு தண்ணி விட்டுடலாம். இதை நம்ம மூடி வச்சிடுவோம். நல்லா வெந்துடுச்சு. இந்த வாட்டர் நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். அப்புறமா இது சேர்த்துக்கலாம். ட்ரைன் பண்ணிவிட்டு மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். ஸோ ஒரு ரவுண்ட்லேயே நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைச்சிடும் பேஸ்ட்டு, ஆஸ்பாரகஸ் பேஸ்ட். அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். அரைச்சாச்சு. அந்த வடிகட்டின தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வடிகட்ட தேவையில்லை. 4 வயசு குழந்தை இருக்குது, அதனால் சாப்பிட்றதுக்காக நான் வடிகட்டுறேன். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம வடிகட்ட தேவையில்லை, அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் ரொம்ப நிற்காது. இது வெங்காயம் தான் மேலே நிற்கும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சூப்பு ஒரு கொதி வர்ற வரலும் நம்ம வச்சுடுவோம். அதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. அவ்வளோதான், ஒரு கொதி வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதில் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஆஸ்பாரகஸ் சூப் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக, அது சாப்பிடும்போதே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம பெப்பர் கூட சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பைனாப்பிள் ஜூஸ் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துடலாம். 2 இன்ச்சு ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க, இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுலேயே நம்ம பைனாப்பிள் சேர்த்துடலாம். இஞ்சி இல்லைன்னா நமக்கு தொண்டை ரொம்ப கரகரப்பாக இருக்கும், ரொம்ப ஜூஸும் குடிக்க முடியாது. அதனால தான் இஞ்சி சேர்க்குறது. இஞ்சி சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், தொண்டை கரகரப்பும் இல்லாமல் இருக்கும்.
மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. நம்ம ஜூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம இதில் ஹனி சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.